ஸோ நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட் கிளிப்பில் எப்படி ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கவுண்டர் அனிமேஷன். நான் இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நேமை வந்து நான் என்டர் பண்ணுறேன். அதில் கவுண்ட் டவுன் சொல்லிட்டு ஒரு நேமை நான் கொடுத்துட்டேன், ஃபைல் நேமு. ஸோ ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸில் ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ ஒரு செகண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து லேயர்ஸ்லாம் காமிச்சிருக்கோம். ஸோ எத்தனை லேயர் ஆட் பண்ணணுமோ அத்தனை லேயரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது மேலேயே ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது கவுண்டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ தான் தேவை. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பெயிண்ட்டு டெக்ஸ்ட்லாம் இருக்குது, அதில் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் ஒன்றுன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லேயரில். ஸோ நீ அலைன்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த சைடில் வேணுமோ, எவ்வளோ சைஸில் வேணுமோ, என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ சொல்லிட்டு நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லேயரில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயரையும் நான் காப்பி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி வச்சுனாக்கா அதுலேயும் வந்து ஒன்றுன்னு நான் கொடுக்கணும். ரெண்டாவது லேயர்லேயும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஃபஸ்ட் லேயரு கொஞ்சம் டார்க்காக தெரியும், ரெண்டாவது லேயரு கொஞ்சம் கம்மியாக டிம்மாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அது ஃபாஸ்ட்டாக வரும்போது உங்களுக்கு லென்த் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும், வேகமாக ஓடுற மாதிரி தெரியும், கவுண்டவுன் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணியாச்சு. இப்போது ரெண்டாவது கவுண்டு கொடுக்கணும். ஸோ ரெண்டாவதுக்கு ஒரு 2 லேயர் அதேமாரி க்ரியேட் பண்ணணும். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதே டெக்ஸ்ட்டில் போகிறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ 2ன்னு டைப் பண்ணுறேன். 2ல் டைப் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஓகே கொடுத்துட்டாக்கா அதே இடத்துலையே அந்த 2ன்னு வந்து ப்ளேஸ் ஆகும், அதாவது 3வது லேயருக்கு. ஸோ 3வது லேயரும் ரெடி பண்ணியாச்சு. அதேமாரி அந்த 3வது லேயருக்கு 3ன்னு கொடுக்குறேன். ஸோ 2 லேயருக்கு வந்து 2 லேயரு, 3வதுக்கும் ஒரு 2 லேயரு. ஸோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாச்சு. இப்போ அதேமாரியே வந்து இப்போ 4வது நம்பரு, 4வதுக்கு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவேன். இப்போ 5வதுக்கு 5வது லேயரில் 5ன்னு டைப் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் டிம் ஆகும், அதோட டேரெக்டாக வந்து நான் இப்போது லாஸ்ட்டாக ஒரு லேயர் எடுக்கிறேன். அது என்ன லேயர்னு பார்த்தா 6வது டெக்ஸ்ட்டு 6ன்னு கொடுத்துட்டு அதுக்கு டிம்மாக வந்து வரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயருங்கெல்லாம் வேகமாக ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும்போது உங்களுக்கு அனிமேஷன் மாரி 1 2 3 4 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அதே ஸ்கிப் பண்ணிடுங்க விளம்பரத்தை. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் செட்டிங்ஸில் போயிட்டு அது ரொம்ப வேகமாக போகுது, அதனால நான் ஸ்லோ மோஷனில் கொடுக்கறதுனால செட்டிங்ஸில் போயிட்டு நான் அந்த ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணுறேன். ஸோ ஸ்பீடு கம்மி பண்ணால் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஓகே, தேங்க்யூ.